சென்னை தேனாம்பேட்டையில் போதை அதிகமானதால் நடுரோட்டில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாமஸ் சாலையில் மதுபோதையில் ஒருவர் ரகளையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு போலீசார் சென்றபோது கோபி என்ற நபர் பெண் ஒருவரை தாக்கியதை பார்த்து தடுக்க முயன்றனர். அப்போது காவலரையும் அந்த நபர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போதையில் இருந்த நபரை போலீசார் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தாக்குதலுக்கு உள்ளான பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 65 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் போலீசார் பழனிமுத்து என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் சாய்பாபா கோவில் அருகே திடீரென டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிந்து வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்த டிரான்ஸ்பார்மர் மூலம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென தீப்பொறி கிளம்பி கொழுந்துவிட்டு எரிந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த மின்சாரத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சாயப்பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அப்புறப்படுத்தினர். பவானி அருகே ஆண்டிக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட காடையாம்பட்டி, சேர்வராயன் பாளையம் பகுதிகளில் உள்ள சாயப்பட்டறைகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அனுமதியின்றி இயங்கி வந்த 5 சாயப்பட்டறைகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. மேலும் சட்டவிரோத சாயப்பட்டறைகள் மீண்டும் இயக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.